நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவலிங்கத்திற்கு அர்ப்பணம் செய்வதற்கு வில்வ இலையையும் நீரையும் சேர்ப்பிக்கும் திராணி இனி இந்த தேகத்தில் இல்லை. இறுதியாக அன்னையும் ஐயனும் இணையும் தருணமானது நெருங்கிவிட்டது. சுவாமி, தாம் யோக நித்திரை நின்று துரிதமாக விழித்தெழ காரணம்? இன்று அண்ட சராசரங்களுமே யோக நித்திரையிலிருந்து விழித்தெழுந்தது தேவி. விளங்கவில்லை. தேவி பார்வதி தம் தவத்தில் வெற்றி அடைந்தார்கள். தேவி பார்வதியானவர்கள் தனது கடுமையான தவத்தினால் ஈசனை அடையும் நோக்கத்தில் வென்றார்கள். அற்புத காட்சி. ஆதிசக்தியின் சுயரூபம் வெளிப்படும் சமயம் இது. சிவ பார்வதியின் இணைப்பினால் முப்பெரும் தேவர்களோடு முப்பெரும் தேவியரும் பூர்த்தியடையும் சுப நிகழ்வு நேரவுள்ளது. உமையவளே, அம்பிகையே, பார்வதி, சுவாமி,
மையல் எனும் மயக்கத்தால் சூழப்பட்ட இந்த காட்சிக்கு எவர் சாட்சியானாலும் பிறவி பெறும் பயனை அடைவதில் ஐயம் சிறிதும் இல்லை. இன்று மட்டும் சிருஷ்டியில் தோன்றிய எத்தகு தன்மையும் கொண்ட வினைகள் வேறிருக்கப்பட்டதோடு மட்டுமன்றி இனி நேரவுள்ள சங்கடங்களுக்கும் தீர்வு கிட்டியதாக தோன்றுகிறது. அறம் காக்க உன்னை துறவரம் மேற்கொள்ள வலியுறுத்தி உனக்கு பெரும் அநீதி இழைத்தேன் பார்வதி. எனினும் நீ அடைந்த துன்பங்கள் அனைத்தின் தாக்கமும் எம்மையும் வருத்தியது. கடந்தவைகள் காலத்தை கடந்ததினாலேயே கடந்தவைகள் ஆகின்றன. இவை கடந்தவையோ அவற்றின் தாக்கத்தையும் விளைவுகளையும் குறித்து ஏன் உரையாட வேண்டும்? இனி நாம் புதியதோர் வாழ்வை துவங்க வேண்டிய தருணம் இது. சத்தியம் யாதெனில் பரஸ்பரம் நமக்குள் பிரிவு ஏதும் ஏற்படவில்லை. என்றும் தம்மை எனக்குள் உணர்ந்தவள் நான். இனி தம்மிடமிருந்து நான் விலகவே மாட்டேன். ஆகையால் தாம் கவலை கொள்ள அவசியம் ஏதும் இல்லை. நான் காத்திருக்க செய்தது உன்னை மாத்திரமல்ல, என்னை நானே வஞ்சித்துக் கொண்டதே சத்தியமாகும். எனினும் உன் தவத்தில் நீ பூரண வெற்றி பெற்றதா இக்கணமே உன்னை என்னவளாக ஏற்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இக்கணமே உன்னை என்னவளாக ஏற்கிறேன். என் உள்ளம் அடைந்த மகிழ்ச்சியினை சிறப்பான முறையில் தம்மை பூஜித்து வெளிப்படுத்த விரும்புகிறேன் சுவாமி.
எனது தவத்தில் எனக்கு துணை இருந்ததோடு எனது தவத்திற்கு சாட்சியாக இருந்த காரணத்தினாலும் தமக்கு நான் ஒரு வரம் அளிக்கிறேன். இந்த பரிசுத்தமான தவக்ஷேத்திரமான அமர்நாத் குகையினில் தாம் என்றென்றும் வாசம் செய்யும் வரம் நல்குகிறேன். மையல் என்பது யாது? விளக்குங்கள் மகாதேவா. மையலில் புதைந்துள்ள ரகசியத்தை கூறுங்கள். மையலின் உண்மை ஸ்வரூபம் யாது? இதன் வருங்காலம் என்ன? தாம் இக்கணம் எனது ஆசானாகவும் விளங்குகிறீர்கள். மையல் எனும் ஞானத்தில் என்னை சிறந்தவளாக்குவதும் தமது கடமை அல்லவா? விவரியுங்கள் மகாதேவா. மையல் யாதா? வினவுவது நீயா பார்வதி? நீ மையலின் ரகசியத்தையும் சுயரூபத்தையும் அறியாயா? மையலுக்கு பல பரிமாணங்களை அளித்தவளும் நீதானே. மையல் எனும் அனுபவத்தின் துவக்கம் நீயே. உன் வினாக்களிலேயே விடைகளும் அடங்கியுள்ளது. இந்த அனுபவங்களில் ஏற்பட்ட உணர்வுகளை விவரித்தல் சாத்தியமா? சதியின் வடிவத்தில் நீ உன் பிராணனை தியாகித்து என்னை பிரிய நேரிட்ட போது எமது வாழ்க்கையானது, எமது சிருஷ்டியும் என் கடமைகளும் தன்னிலை இழந்து சீர்குலைய நேரிட்டது. என் விழிகளிலிருந்து கண்ணீர் அருவியாக பெருகியது. எம்மிடமிருந்து பிரிந்து எம்மையை எம்மிடமிருந்து பிரித்தாய் பார்வதி. இதுவே மையல் உமையவளே. முழுமையடையாதிருந்த நானும் இந்த சிருஷ்டியும் நம் இணைப்பால் முழுமையடைந்ததே மையலின் விளக்கம். நம் இருவரது இணைப்பையும் மீண்டும் சாத்தியமாக்க இந்த அண்ட சராச்சரங்களில் நிகழ்வனைத்தும் பிரயத்தனித்தது, திட்டமிட்டு அதனை அரங்கேற்றியது. அனைத்திற்கும் காரணம் நமது மையல் தானே. நீ மீண்டும் பார்வதியாக வடிவெடுத்து ஜென்மித்து எனது தனிமையினை, எனது வைராக்கியத்தினை உடைத்து என்னை மீட்டெடுத்தது. யாமும் அதற்கு பணிந்தது மையல் அல்லவா? எனினும் இது நமது மையலின் முதல் அத்தியாயமே. இதனால் உனது சுயரூபத்தினை நீ அறிய முடிந்தது. அது மட்டுமன்றி தவத்தின் வாயிலாக என் முழுமையின்மையை, எனது விடையை நானும் உணர்ந்தேன். எனக்குள் வெளித்தோன்றாதிருந்த உணர்வுகளை நான் உணர இயன்றது. அவற்றை நான் அரவணைக்காதிருந்தேன். பெரும் துன்பத்தையும் வேதனையையும் அளிக்கும் இப்பிறவி முழுமையடைய வேண்டியிருந்தது. அதனால் நம் மையல் 2ஆம் அத்தியாயத்தை அடைந்தது. அது இதனினும் மிக அதிக இன்பத்தையும் பூரணத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி வழங்கக்கூடியது. இனி வரும் காலங்களில் நீ பல்வேறு வடிவங்களால் மையலுக்கு பல புதிய பரிமாணங்களை படைப்பாய். எத்தகு வடிவங்கள் மகாதேவா? அதனை அடையவளுக்கு விளக்கலாகாதா? நீ அன்னபூரணியாக வடிவம் எடுத்து எனது ஆக்ரோஷம் எல்லை கடக்காமல் அமைதிப்படுத்துவாய். இதுபோல் இன்னும் பல வடிவங்களில் எனக்கு துணை நிற்பாய். அவை மையலின் உதாரணங்களாகும். உனது இயல்பான அழகு மிளிரும் கௌரி வடிவத்தில்
எனது அதிகாரங்கள் உன் மீது பிரயோகிக்கப்படும் போது நீ அவைகளுக்கும் உரிய மதிப்பளிப்பாய். எம்மையின்றி இந்த சிருஷ்டியில் வேறொன்றும் உனக்கு பிரதானமில்லை என்பதை தொடர்ந்து நிரூபிப்பாய். அதுவும் மையலுக்கு எடுத்து காட்டேன். நீ மனமாற்றத்திற்காக விளையாட்டில் என்னை தோல்வியுறச் செய்தாலும் அதிலும் நானே வெற்றி பெறுவேன். ஏனெனில் அக்கணம் உன் வதனத்தில் தோன்றும் பிரகாசம் எமது கடமைகள் அனைத்தும் முழுமையடைந்ததை எமக்கு உணர்த்தும். உனது மகிழ்ச்சி கண்டு நான் ஆனந்தத்தில் திளைப்பேன். அதுவும் மையலே பார்வதி. நீ உன் கரங்களில் அஸ்திரங்களை ஏந்தி ஆற்றல் மிக்க துர்க்கையின் வடிவத்தில் எமக்கு பக்கபலமாக வீற்றிருக்கும் போது அதுவும் நமது மையலின் வெளிப்பாடாகவே அமையும். நீ காளியாக வடிவம் பெற்று தாண்டவம் புரியும் நிலையில் என் சரீரத்தில் பாதம் பதிக்கும் போது நீ உனது தவறை உணர்வாய். அதிலும் ஒளிந்திருக்கக்கூடியது உனது மையலே பார்வதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, மீண்டும் மீண்டும் நீ உன்னையே எனக்கு அர்ப்பணித்து நான் உனக்கு தகுதியுள்ளவன் என்பதை நிரூபிப்பாய். முழு மனதோடு எனது உண்மை சொரூபத்தினை ஏற்று என் உணர்வுகளை நீ பிரதிபலிக்கும் போது மையலின் சிகரமாவாய். மையல் மீது நீ கொண்டிருந்த ஐயங்கள் இனியும் தெளிவடைந்தனவா இல்லையா? இனி நாம் இருவரும் இணைவதில் தடையில்லை, சங்கடங்கள் இல்லை பார்வதி. இன்றே நான் உன்னை மனம் புரிவேன். நீயே எனது மனைவியாவாய். கைலாய பர்வதத்தில் நமது பக்தர்கள் நமது திருமண வாழ்வு துவங்குவதை காண காத்திருக்கிறார்கள். செல்வோம் பார்வதி, நேரம் நெருங்கியது. பார்வதி, தம்மோடு கைலாயம் வருவது எமக்கு சாத்தியமல்ல. புதியதோர் வாழ்வை துவக்குவதும் சாத்தியமல்ல. தம்மை என்னால் மனம் புரிய இயலாது.